சிம்பிளாக ஈஸியாக வெஜிடபிள் குருமா அதாவது கிரேவி பண்ண போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே ஒரு பர்ஃபெக்டான சைட் டிஷ்ஷுன்னு சொல்லலாம். சாதம், இட்லி, தோசை, இடியாப்பம், பரோட்டா, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே நீங்கள் இந்த ஒரு சைட் டிஷ் வந்து செஞ்சிட்டிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். 2 நாள் வரைக்குமே கெட்டு போகாது. இது நம்ம குக்கரில் தான் பண்ண போகிறோம். மேக்ஸிமமே வந்து பார்த்திங்க அப்படின்னா 10 மினிட்ஸ் தான் ஆகும். இதில் வந்து நீங்கள் வெஜிடபிள் இல்லாமல் எக்ஸ்ட்ரா நீங்கள் வந்து சிக்கன், மட்டன் அந்த மாதிரி கூட நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். ஸோ இது வந்து ஹை ப்ரோட்டீன் கூட சொல்லலாம். இதுக்கு நிலக்கடலை எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் எள்ளு, இதில் கொத்தமல்லி, ஜீரகம், மிளகு, சோம்பு, அதுக்கப்புறமா வரமிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். இதுக்கப்புறமா பொட்டுக்கடலை, கசகசா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே வந்து நான் மைல்டாக தான் போட்டிருக்கேன். ஸோ அதனால் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் எல்லாம் எதுவும் வராது. ரொம்ப மசாலா போடக்கூடாது நமக்கு. ஸோ இது நல்லா ரோஸ்ட் பண்ணணும். இதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதான் வந்து இந்த கிரேவியோட பேஸ்ன்னு சொல்லலாம். இதுக்கப்புறமா குக்கரில் எண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிட்டு நெய் கூட நீங்கள் போட்டுக்கலாம். இதில் பட்டை, கிராம்பு, பே லீஃப், தேவையான வெஜிடபிள்ஸ் உருளைக்கிழங்கு, கேரட், பச்சை பட்டாணி கூட போடலாம். நான் கேப்சிகம் போட்டிருக்கேன். நீங்கள் காலிஃப்ளவர், சோயா இந்த மாதிரி நிறைய வெஜிடபிள்ஸ் வந்து போட்டு பண்ணலாம். பன்னீர், மஷ்ரூம் இதெல்லாமே கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் ஒரு பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். காரம் பிடிக்கும்னா நீங்கள் அதிகமாக கூட போட்டு பண்ணலாம். இது வந்து நல்லா ரோஸ்ட் ஆகணும். ஸோ ரோஸ்ட் ஆனால் மட்டும்தான் அந்த சார்கோல் ஃப்ளேவர் வரும். மிக்சியில் வெங்காயம், இஞ்சி, பூண்டு, கொத்தமல்லி, அதுக்கப்புறமா தக்காளி இதெல்லாம் போட்டு ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கணும். ஸோ எல்லாமே வந்து அரைக்கிறது மட்டும்தான். இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் இதுவுமே நல்லா கிறிஸ்பியாக வதங்கிடுச்சு. இதுலேயே நம்ம இந்த தக்காளியோட விழுதையும் ஊற்றிட்டு பச்சை வாசனை போக வரைக்கும் நல்லா ஒரு மீடியம் டு ஹையில் வச்சுட்டு குக் பண்ணணும். அப்படி குக் பண்ணும்போது அந்த தக்காளியோடது, ஆனியனோடது எல்லாமே வந்து பச்சை வாசனை போயிடும். ஸோ பாருங்கள் நல்லா கொதிச்சிட்ருக்கு. இது வந்து தண்ணி நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். அப்சர்வ் பண்ணதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை வந்து இதில் போடுவோம். இதில் வந்து புதினாலாம் உங்களுக்கு தேவையில்லை. அதெல்லாம் போட்டிங்கன்னா ஃப்ளேவர் வந்து மாற்றி விட்ரும். இப்போ இதில் மசாலா பொடி மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கொத்தமல்லி தூள், ஜீரகத்தூள், மிளகுத்தூள், கரம் மசாலா இதெல்லாம் போட்டுக்கலாம். ஸோ இந்த வெஜிடபிளோட வதக்கும்போது உங்களுக்கு இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம ஒரு சப்ஜி மாதிரி ஆகிடும். நீங்கள் டைரெக்டாக சப்பாத்தி இதோட தொட்டும் சாப்பிட்லாம். எக்கு பிடிக்கும்னா நீங்கள் எக்கில் இந்த கிரேவி பண்ணலாம். இப்போ நம்ம அந்த அரைச்சி வச்ச விழுது அதையும் ஊற்றிட்டு கொஞ்சம் வதக்குங்க ஒரு நிமிஷத்துக்கு. இதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். பொட்டுக்கடலையெல்லாம் போட்டுக்கிறதுனால ஒரு நல்ல திக்னஸ் வரும். ஒரு ஃபேமிலி அப்படின்னா நீங்கள் எத்தனை பேர்த்துக்கு வேணாலும் இந்த கிரேவி வைக்கலாம். ஸோ நல்லா கொதித்து வந்துட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் தண்ணி ஊற்றிடுங்க. இப்போ நம்ம வந்து குக்கரை மூடி ஒரு 3 விசில் மீடியம் ஃப்ளேமில் இல்லை அப்படின்னா ஹை ஃப்ளேமில் கூட வைக்கலாம். வச்சிங்க அப்படின்னா சூப்பராக ரெடி ஆகிடும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் எல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கும். நம்ம ஆயில் குறைவாக தான் யூஸ் பண்ணியிருப்போம். அதனால் இந்த ஆயில் வந்து பிரிஞ்சு வந்து கிரேவி சூப்பராக இருக்கும். இப்படி ஆயில் பிரிஞ்சு வந்துட்டாவே இது வந்து கெட்டு போகாதுன்னு அர்த்தம். ஃபைனலாக கொத்தமல்லி தழை போட்டோம் அப்படின்னா அவ்வளோதான். இதே மாதிரி சிம்பிளான யூனிக்கான ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணலாம். க்ரியேட்டிவ் வேர்ல்டுன்னு இன்னொரு சேனல் இருக்குது. அதுலேயுமே 2000 ரெசிபீஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் ஃபுட்ஸ் டாட்ங்கிற வெப்சைட்டை 19 இயர்ஸ் தான் ரன் பண்ணுறோம். அதுலேயுமே 8000 ரெசிபீஸ் இருக்குது. ஸோ செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு. குங்குநாடு கிராமத்தில் இது வந்து கத்திரிக்காயில் பண்ணுவாங்க. பட்டை, கிராம்பு இல்லாமல் ரொம்பவே நல்லா